என் தாய் தொண்டை மண்டல சைவ வேளாள முதலியார் ஆவுடையார் கோத்திரம். நாங்க அரியநாத முதலியார் வம்சா வாரிசு. அதே போன்று சேக்கிழார் வாரிசுகள் தான் நீங்கள். 63 ஞாயின்மார்னா யாரு அப்படின்னு வரலாறு எழுதியவர் தான் சேக்கிழார். சிவபெருமானே வந்து 1000 கால் மண்டபத்தில் உலகெல்லாம் அப்படின்னு எழுதி கொடுத்து பாடப்பட்டதுதான் பெரிய புராணம். இன்னைக்கு எல்லாரும் படிச்சுட்டு வேலை இல்ல, படிச்ச படிப்பு ஈக்குவலா இல்ல, சம்பளம் இல்ல, காசு இல்லன்னு வேற்று சமுதாயத்துக்கு நீங்க பொண்ணை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. நாங்கள் இளைஞர்கள் நாங்கள் உருவாக்கிய சங்கத்தின் பெயர் தமிழக நீதி சங்கம். தமிழ்நாட்டில் அனைத்து 32 மாவட்டத்திலும் 4 மாநிலத்தில் நாங்கள் வேரூன்றிருக்கிறோம். வேளாளர் முதலியார் பிள்ளையினுடைய சமூக பாதுகாப்புக்கு மட்டுமே, ஒற்றுமைக்கு மட்டுமே. அடுத்தது பிடிஆர் விஜயராஜன். நான் இன்னைக்குதான் நேர்ல பாக்குறேன். இவரை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு காஞ்சிபுரம் தொண்டை மண்டல ஆதீன மடம் நல்ல நிர்வாகத்தோடு இருக்குதுன்னு அதுக்கு ஒரே ஒரு மனிதர் காரணம், அது ஐயாவும் அவர்தான் காரணம். அதை நாம் அனைவரும் நினைவு கூற வேண்டும். இந்த சேக்கிழார் சேவக மையத்துக்கிட்ட நான் 2 கேள்வி கேட்கிறேன். சேக்கிழார் என்றால் யார் என்று யாருக்காவது தெரியுமா? கையை தூக்குங்க. சேக்கிழார் யார் என்றால் தெய்வ புலவர்னு அவரை சொல்லுவாங்க. தெய்வ புலவர், தொண்டர் சீர் பரவுவார், உத்தம சோழ பல்லவன் அப்படின்னு போற்றப்படக்கூடியவர் தான் உங்கள் தொண்டை மண்டல சைவ வேளாள முதலியார்களுடைய அப்பா, உங்களுடைய மூதாதையர். உங்களுக்கு எல்லாம் யாரு தாத்தா, கொள்ளு தாத்தா, எள்ளு தாத்தா? உங்க குடும்பத்தினுடைய வேர் சேக்கிழார் இருந்து வந்த குடும்பங்கள் தான் நீங்கள் எல்லாம். என் தாய் தொண்டை மண்டல சைவ வேளாள முதலியார் ஆவுடையார் கோத்திரம். நாங்க அரியநாத முதலியார் வம்சா வாரிசு. அதே போன்று சேக்கிழார் வாரிசுகள் தான் நீங்கள். யார் சேக்கிழார்? சேக்கிழ பெருமான் 12ஆம் நூற்றாண்டு, இன்னிலிருந்து ஒரு 1200 வருஷம், 1000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த ஒரு மகான். அவர் என்ன பண்ணாரு? 2ஆம் குலோத்துங்க சோழர், சோழ மன்னன் இருக்காருல, 2ஆம் குலோத்துங்க சோழ மன்னன்ல அவர் ராஜாவா இருக்கும் போது முதன்மை அமைச்சர், சீஃப் மினிஸ்டரா இருந்தவர் தான் சேக்கிழார். சேக்கிழார் ஒரு சிவனடியார், சிவபக்தன், சிவனுக்காகவே வாழ்ந்து மறைந்தவர் சேக்கிழார். சிவனடியார், முதன்மை அமைச்சர். அது மட்டும் அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியாளர், ஒரு எழுத்தாளர். 63 ஞாயின்மார்னா யாரு அப்படின்னு வரலாறு எழுதியவர் தான் சேக்கிழார். அவர் எழுதுனா இன்னைக்கு 63 ஞாயின்மாரே நமக்கு தெரிஞ்சிருக்காது. அவர் எழுதிய நூல்கள் என்னன்னா திருத்தொண்டர் புராணம். திருத்தொண்டர் புராணம் என்ன சொல்லுதுன்னா 63 ஞாயின்மார்லாம் யாரு, எந்த ஊரு, எப்ப பிறந்தாங்க என்னன்றதுதான் திருத்தொண்டர் புராணம். இத சேக்கிழார் எழுதணும்னா இன்னைக்கு எந்த சிவன் கோயிலுமே இவருக்கு எந்த 63 ஞாயின்மார்னே தெரியாது. இது மட்டுமல்லாமல் பெரிய புராணம் எழுதியிருக்கிறார். இது மட்டுமல்லாமல் திருப்பதி கோவை எழுதியிருக்கிறார் சேக்கிழ பெருமான். சேக்கிழ பெருமான் எங்கே பிறந்தாருன்னா தொண்டை நாடு புலியூர் கோட்டம் குன்றத்தூர் அப்படின்ற ஊர்ல பிறந்திருக்கிறார். இன்னைக்கு எல்லாம் நம்மளுக்கு என்ன தெரியும், காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் நினைச்சுக்கிறோம். அப்படி கிடையாது. ஏன் நம்ம எல்லாம் தொண்டை மண்டல சைவ மூலையார்னு சொல்றோம்? இந்த இடத்துக்கு பேரு தொண்டை மண்டலம். 24 கோட்டமாக பிரித்திருக்கிறார்கள். அதில் புலியூர்ன்ற ஒரு கோட்டத்துல பிறந்தவர் தான் இவர் சேக்கிழ பெருமான். 2ஆம் குலோத்துங்க சோழ மன்னன் சீவக சிந்தாமணி போன்ற மற்ற விஷயங்கள்ல கான்சென்ட்ரேட் பண்ணி போர் புரியல, மக்கள் நலன் பண்ணல அப்படின்றதுக்காக சிதம்பரம் தில்லை நடராஜர் கோயிலில் குளித்து விட்டு ஒரு திருவாதிரை நட்சத்திர நாளில், சித்திரை மாதம் திருவாதிரை நாளில் ஒரு புஸ்தகம் எழுதுறார், ஒரு பாடு எழுதுறார். அது என்னன்னா சிவபெருமானே வந்து 1000 கால் மண்டபத்தில் உலகெல்லாம் அப்படின்னு எழுதி கொடுத்து பாடப்பட்டதுதான் பெரிய புராணம். சரியா ஒரு வருஷம் கழிச்சு அதே அடுத்த வருஷம் சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரம் எழுதி முடித்ததுதான் பெரிய புராணம். இந்த பெரிய புராணத்தில் நம் சைவ சித்தாந்த மதத்தை வளர்த்திருக்கிறார், மன்னனை நல்வழிப்படுத்தியிருக்கிறார், மக்களுக்கு நல்ல வாழ்வியலை கொடுத்தவர் தான் பெரிய புராணத்தை எழுதிய சேக்கிழார். இதை பார்த்த மன்னன் பட்டத்து யானை, தன்னுடைய பட்டத்து யானையின் மீது ஏற்றி வெண்சாமரம் வீசி அப்படியே ஊர்வலமா கூட்டிட்டு போறார். பட்டத்து யானை ராஜாவோட யானை, ராஜாவை தவிர எவனும் போக முடியாது. ராஜாவும் சேர்ந்து சேக்கிழாரை உட்கார வைத்து என்னை நல்வழிப்படுத்திய பெருமானே, தெய்வ திருமகனே சொல்லி அவரை பாராட்டுறார். இப்படிப்பட்டவர் தான் உங்களுடைய நம்மளுடைய சேக்கிழார். இப்ப எல்லாருக்கும் சேக்கிழார்னா யாரும் தெரிஞ்சிருச்சா? சேக்கிழாருக்கு 2 கோயில் தான் இருக்குது உலகத்திலேயே. ஒண்ணு வந்து குன்றத்தூர்ல இருக்கக்கூடிய திருநாகேஸ்வரம் கோயில், இது அவரே கட்டுறாரு. அங்க அவருக்கு ஒரு சந்நிதி இருக்கு. அடுத்து தேவக்கோட்டையில ஒரு சன்னதி இருக்கு. தேவக்கோட்டை சிவன் கோயில்ல ஒரு சன்னதி இருக்கு. சரியா? இன்னைக்கு குன்றத்தூர் திருநாகேஸ்வரம் கோயில் என்ன தெரியுமா நடக்குது? 43 ஏக்கரா நிலம் இருந்தது. நல்லா கேட்டுக்கோங்க. இன்னைக்கு 9 ஏக்கரா நிலம் தான் இருக்குது. உங்களுக்கு எல்லாம் அறிவுரை சொல்றதுக்கோ விழிப்புணர்வு கொடுத்ததான் நான் வந்திருக்கிறேன். எங்க போச்சு மிச்சம்? இத கேட்க யாருக்குமே மனசு வரல. சேக்கிழார் நீங்க மறந்துட்டீங்க. வருத்தமான விஷயம். இந்த கோயில்ல பூஜையே நடக்கிறது கிடையாது. 4 காலை பூஜை நடக்கிறதே கிடையாது. நடை திரைப்பதே கிடையாது. காலையில் 7 to 11, சாயந்தரம் 4 to 8 இந்த கோயிலை திறந்து பூஜை பண்ணணும். பூஜை பண்றதுக்கு தான் 43 ஏக்கரா நிலத்தை எழுதி வச்சு அதுல இருந்து வருமானத்தை வைத்து தான் இந்த கோயிலை நடத்தும். நடக்கவில்லை. கோயிலுக்கு இப்ப கும்பாபிஷேகம் பண்றதுக்காக ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. கும்பாபிஷேகம் பண்ணதுக்கு முன்னாடி பாலாயம் பண்ணுவாங்க. பாலாயம்னா கோயில் திரை எல்லாத்தையும் மூடி
பண்றது. சேக்கிழார் ஒரு தொண்டை மண்டல சைவ முதலியாரனுடைய தலைவரே அவர்தான். தொண்டை மண்டல சைவ முதலியார்கள் உங்க எல்லாருக்கும் உங்களுக்கு தலைமை பீடம் எது தெரியுமா? உங்களுடைய ஆபீஸ் ரூம், ஹெட் ஆபீஸ் எது தெரியுமா? காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய தொண்டை மண்டல சைவ ஆதீனம் தான் உங்களுக்கு ஆபீஸ். நம்மளுக்கு ஹெட் அதுதான் நம்மளுடைய உத்தரவு வரக்கூடிய தலைமை செயலகம். அங்க இருக்கக்கூடிய குரு மகா சன்னிதானம் தான் நாம் சமுதாய தொண்டை மண்டல வேளாளர் அனைவருக்கும் முதல்வர் அவர் தான். ஆனா அவரை கூப்பிடாம சங்கராச்சாரியாரை கூட்டிட்டு வந்து அந்த கோயிலுக்கு பாலாயம் பண்ணலாமா, கும்பாபிஷேகம் பண்ணலாமா? இதெல்லாம் ஏன் நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க? தமிழில் எழுதி சைவத்தை வளர்த்தவருக்கு என்ன பண்ணணும்? திருமுறை திருமந்திரத்தை பாடிதான் அதை வந்து சொல்லணும். இவர் எழுதுற பெரிய புராணம் தான் 12ஆம் திருமுறையாக மாற்றப்பட்டது. 11 திருமுறை தான் இருந்தது. 12ஆம் திருமுறையாக பெரிய புராணம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இவர்களுடைய கோயில் சன்னிதானத்தில் நம்மளுடைய தொண்டை மண்டல சைவ வேளாளர் ஆதீன மடத்தினுடைய குரு மகா சன்னிதானத்தின் முன்னிலையில் தலைமையில் தமிழிலே தான் நன்னீர் கூட முழக்க நடக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வந்து நம்ம அரசாங்கத்துக்கு வைக்கணும். சமஸ்கிருதத்துல பாடக்கூடாது. 18 ஆதீனத்தையும் கூட்டிட்டு வந்து பண்ணணும். சங்கராச்சாரிய வரணும் வந்துட்டு போட்டோம். ஆனா ஆதீனத்தை தவிர்த்து விட்டு அங்கே பண்ணக்கூடாது. இதெல்லாம் உங்களுடைய உரிமை. இதெல்லாம் நீங்க மறந்துட்டீங்க. இங்க எல்லாருமே பெற்ற தாய் தகவன் தான் வந்திருக்கீங்க. உங்க பசங்க பொண்ணுங்களை கூட்ட மாட்டீங்களா? ஒரு கல்யாணம் பண்றீங்கன்னா அவங்கள வந்து பார்த்துட்டு தானே பண்ணணும். இங்க எத்தனை பெண் பெற்ற முதலியார்கள் இருக்கீங்க? சைவ முதலியார் கையை தூக்க. பெண் வீட்டார் எத்தனை பேர் கையை தூக்குங்க. நீங்கள் எல்லோரும் முதலியார் வீட்டுக்கு தான் பெண் கொடுக்க வேண்டும் என்று இன்னையோட உறுதி எடுங்கள், சபதம் எடுங்கள். இன்னைக்கு எல்லாரும் படிச்சுட்டு வேலை இல்ல, படிச்ச படிப்பு ஈக்குவலா இல்ல, சம்பளம் இல்ல, காசு இல்லன்னு வேற்று சமுதாயத்துக்கு நீங்க பொண்ணை கொடுத்துட்டு இருக்கீங்க. நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் பசங்களுக்கு பொண்ணு யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. 35-45 வயது வரைக்கும் பாரம்பரியம் முக்கியம், குலதெய்வம் முக்கியம், வழிபாட்டு முறை, உணவு முறை எல்லாமே முக்கியம். இதெல்லாமே போயிடுச்சு. தயவு செய்து அடுத்த வாட்டி வரும்போது உங்க பெண்களையும் ஆண்களையும் கொண்டு வாருங்கள். அனைவரும் தயவு செய்து முதலியார் வீட்டுக்கு தான் நீங்க பெண்ணை கொடுக்கணும். அப்பதான் நல்லா பார்த்துப்பான். இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள், குடும்ப குழப்பங்கள், பிரச்சனைகள் வரும். சேக்கிழார் கோயில், திருநாகேஸ்வரம் கோயிலை நம்ம அனைவரும் சேர்ந்து மீட்க வேண்டும். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ.